பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அநேக காரியங்களுக்காக நாம ஜெபிக்கிறோம். அந்த காரியம் நிறைவேறுவதற்கு காத்திருக்கிறோம். அநேக விருப்பங்கள் நம்மளிடத்துல உண்டு. இதை எனக்கு செய்தா நல்லா இருக்குமே, கர்த்தர் இதை எனக்கு கொடுத்தா நல்லா இருக்குமே, இதை பெற்றுக்கொண்டா நல்லா இருக்குமே. நல்ல விஷயம்தான். ஆனா இன்னைக்கு ஒரு வார்த்தையை வாசித்து நம்ம தியானிக்க போகிறோம். யோபு 23 கடைசி பகுதியிலே வாசிக்கிறேன். அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர். ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்று என்னுடைய விருப்பம், இரண்டாவது என் தேவனுடைய விருப்பம். அடிக்கடி என்னிடத்துல ஜெபிக்க வருகிற மனிதரிடத்துல சொல்வது உண்டு, உன் விருப்பத்திற்காக நீ ஜெபிப்பாயானால் நீ பெற்றுக்கொள்ளுகிறது நிச்சயம் குறைவா இருக்கும். ஆனால் அதே தேவனுடைய விருப்பத்தின்படி எனக்கு செய்யுங்கப்பான்னு உன் விருப்பத்தை அவர் கையில ஒப்பு கொடுத்து அவர் விருப்பம் நிறைவேறுவதற்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அதன் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்கள் மிக அதிகமாய் இருக்கும், ஆச்சரியமாய் இருக்கும், எண்ணி முடியாததான் இருக்கும். ஆம் தெய்வ பிள்ளைகளே, அவர் சித்தமானதை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது அது நம் வாழ்க்கைக்கு நிறைவாய் இருக்கும். இந்த இடத்துல யோபு சொல்லுகிறார், அவர் சித்தத்தின்படியெல்லாம் செய்கிறவர். அவருக்கு சித்தமானது அவருடைய கைகளினாலே வாய்க்கும் என்று ஏசாயா எழுதுகிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உங்க விருப்பத்தை நீங்க கேட்டு ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள போறீங்களா? ஆனா என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே உம்முடைய விருப்பம், உம்முடைய சித்தம் நிறைவேறட்டப்பான்னு உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்களா? என்ன கேட்டா இரண்டாவது காரியத்தை தான் நான் சொல்லுவேன். என் ஜெபங்கள் அப்படிதான் இருக்கும். ஆண்டவரே, என் விருப்பம் அல்லப்பா, உங்க விருப்பம் எங்க வாழ்க்கையில, என் பிள்ளைகள் வாழ்க்கையில, கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியத்துல நிறைவேறட்டணும். இதுவரைக்கும் ஜெபித்திருக்கிறேன். இதுவரைக்கும் அவர் விருப்பம் மிக பெரியதாக இருந்திருக்கிறது. அவர் சித்தம் ஆச்சரியமாக இருந்திருக்கிறது. அவர் கொடுத்தது பிரமிக்கத்தக்கதாக இருந்திருக்கிறது. உங்களுக்கும் அப்படித்தான் செய்ய விரும்புகிறார். ஆகையால் தான் யோபு சொல்கிறார், அவர் சித்தமானபடி எல்லாம் செய்கிறார். அவர் விருப்பத்துக்கு விட்டுருங்க. அவர் விருப்பத்துக்கு உங்க வாழ்க்கையை கொடுங்க. அவர் விருப்பத்துக்கு உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. அவர் விருப்பத்துக்கு உங்க ஊழியத்தை ஒப்பு கொடுங்க. அவர் அழகா நடத்துவார். ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும், என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். ஒரு சிறு பிள்ளை ஒரு கடைக்கார இடத்துல அடிக்கடி போய் அந்த கடையில பொருட்களை வாங்குவது வழக்கம். ஒரு முறை சென்று தன்னுடைய பிறந்த நாளை குறித்து அந்த கடைக்காரர் சொன்ன பொழுது அந்த கடைக்காரர் மகிழ்ச்சியோடு கூட அந்த பாட்டிலில் இருக்கிற சாக்லேட்ஸை எடுத்துக்கொள் என்று சொன்னார். அந்த குழந்தை அதை எடுத்துக்கொள்ளவே இல்லை, பிடிவாதமாய் நின்று கொண்டிருந்தார். ஒரு 4-5 முறை அந்த கடைக்காரர் சொல்லி பார்த்து விட்டு பின்பு அவராக அந்த பாட்டிலை திறந்து கையை உள்ள நுழைத்து கை நிறைய சாக்லேட் எடுத்து அந்த பிள்ளை கையில கொடுத்தார். அந்த பிள்ளை 2 கை நிறைய சாக்லேட் வாங்கி கொண்டு அதை கவனித்துக் கொண்டிருந்த ஒரு தாயார் அந்த பிள்ளை இடத்துல, ஏமா உன் கைகளை வைத்து அந்த சாக்லேட் எடுத்துக்கொள்ள சொல்லி அந்த கடைக்காரர் சொன்னாரே, நீ ஏன் எடுக்கவில்லை என்று கேட்ட பொழுது அந்த குழந்தை சொன்னார், என் கைகள் சிறிய கைகள், இந்த கைகளாலே ஒரு 3-4 சாக்லேட் மேல எடுக்க முடியாது. ஆனால் அந்த கடைக்காரர் அங்களுடைய கைகள் பெரிய கைகள். அவர் கைகளில் 15 சாக்லேட்டுக்கு மேல எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினால் நான் பொறுமையா இருந்தது அந்த பெரிய காரியத்துக்கு தான். ஒருவேளை இது கதை போல தெரிந்தாலும் இதில் இருக்கிற அந்த நன்மையை நீங்கள் யோசித்து பாருங்க தேவ பிள்ளைகளை. தேவ சித்தத்துக்கு நீங்கள் விட்டு கொடுக்கும் பொழுது அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், அவர் கொடுக்கிற நன்மை மிக பெரியதா இருக்கும். அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே என் வாழ்க்கையில உம் சித்தம் நிறைவேறட்டும் என்று ஒப்பு கொடுப்பீங்களா? இயேசு ஜெபிக்கும் போது என் சித்தம் அல்ல உங்க சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தார். நாமும் அர்ப்பணிப்போம். கர்த்தரிடத்துல பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடுங்க. அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரையா. உம்முடைய சித்தப்படியெல்லாம் எங்கள் வாழ்க்கையில செய்து உம் சித்தத்தின்படி எங்களை நடத்தும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம் விருப்பம் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.